நாம் இந்த வழிபாட்டை தொடங்கவும். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் ஆண்டவரே இந்த தொழுகைக்குள்ளாக எங்களை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த நாளுடைய திருவார்த்தை வசனத்தையும் ஆசீர்வாதமாய் எங்களுக்கு தரப்போகிற கிருபைக்காக நன்றியோடு ஆண்டவரை நினைத்து உம்மை ஆராதித்து, இந்த காலையின் தொழுகை பரிசுத்த வாரத்தின் வழியாக எங்களை நீர் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய திருநாமத்தை மகிமை உண்டாகான காரியங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. இந்த வழிபாட்டுக்குள்ளாக நாங்கள் பாடுகிற பாடல்களும் ஆண்டவரை இறை தியானமும் எங்களுடைய வேண்டுதலும் உடைய பொறுப்பாதத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. கர்த்தருடைய அனுகிரகம் தந்து ஆசீர்வதித்து இந்த வழிபாடு தொடக்கம் முதல் முடிவரை உடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்களுக்கு நீர் வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நாம் ஆண்டவரை போற்றும்படியாய் தனிப்பாடல் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாது என்கிற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்மீறுதல்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன்னக்கிரமங்கள்காய் இயேசு நொறுக்கப்பட்டார், உன்மீறுதல்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன்னக்கிரமங்கள்காய் அவர் நொறுக்கப்பட்டார், உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, பாவி என்று உன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளை உன்னை இயேசு அழைக்கிறாரே, பாவி என்று உன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளை உன்னை இயேசு அழைக்கின்றாரே, தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளுவார், தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளுவார், தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளுவார், இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. தந்தையாம் கடவுள் தூய வழியினாலே நம்மை வழிநடத்தி இயேசுவின் அன்பை பெற நம்மை அழைத்து செல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிலுவை என்கிற தியானம் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளிலும்
ஒவ்வொரு விதமான தலைப்பின் அடிப்படையிலே நாம் பார்த்து வருகிறோம். இந்த பரிசுத்த வாரத்தின் வழியாக கூட இந்த திங்கட்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பின் அடிப்படையிலே நாம் எடுத்துக்கொண்ட ஆதாரமாக இருக்கிற யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 3ஆம் அதிகாரத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுகிற வாழ்வளிக்கும் வார்த்தையின் செய்தியாக அது நமக்கு 16வது வசனத்தை, அதாவது 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் உள்ளடக்கிய செய்தியாக இந்த சிலுவையின் உறவை நாம் எப்படி பார்க்கிறோம் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே காலை வேளையிலே இந்த தியானத்தினுடைய தலைப்பின் அடிப்படையிலே இதை நாம் பார்க்க போகிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றார் என்பதை. அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்கிற அவருடைய மக்களுடைய வாழ்வை குறித்து ஒரு கேள்வியோடு கடவுள் இந்த சிலுவையின் பாதையின் வழியாக நம்மை பார்த்து கடவுள் கேட்கிற ஒரு வார்த்தையாக இந்த வசனத்தின் வழியாக உள்ளடக்கி இருக்கிற வார்த்தை இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. சிலுவையின் உறவை இன்று நாம் எப்படி பார்க்கிறோம்? நம்மை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த அன்பை, இந்த சிலுவையின் உறவை இன்று நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது ஒரு கேள்வியோடு கடவுள் நமக்கு முன் வைக்கிற தலைப்பின் அடிப்படையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு கிராமத்திலே ஒரு பழமையான ஆலயம் இருக்கிறது. அந்த பழமையான ஆலயத்தின் வழியாக அந்த ஆலயத்தின் உள்ளே ஒரு பழமையான சிலுவை அந்த மரம் இருந்தது. அதை பார்த்த எல்லா மக்கள் அதை வணங்கி போய்கொண்டே இருக்கிறார்கள். இதை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மக்கள்கள் அந்த சிலுவைக்கு முன்பாக கண்ணீர் வடிப்பதும், சிலுவைக்கு முன்பாக அதை தொட்டு தன்னுடைய வாழ்விலே அதை தன்னுடைய நெற்றிலும் மார்பிலும் அணிந்து கொள்வதை போல அதை செய்வார்கள். இதை ஒரு நாள் ஒரு சிறுவன் அதை உற்றி பார்த்து, அதை நோக்கி பார்த்து தன் தந்தை இடத்துல ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான். அந்த சிறுவன், அப்பா, இந்த சிலுவை ஏன் இங்கு இருக்கிறது? எல்லோரும் ஏன் இதை அவர்கள் தன்னுடைய நெற்றியிலும் மார்பிலும் அணிந்து இந்த சிலுவையை போட்டுக்கொள்ளுகிறார்கள்? இது எப்பொழுதும் இந்த பழமையான மரமாய் இருக்கிறது, ஆனாலும் இதில் இவ்வளோ ஒரு காரியத்தை செய்கிறார்களே ஏன் என்று கேட்கிறார்கள் அந்த சிறுவன். அதற்கு அத்தந்தை பதில் சொல்லுகிறார். அவன் அருகிலே அழைத்து இந்த சிலுவையை தொட சொன்னார். இந்த சிலுவையை அவர் தொட சொன்னார். அப்போ சொல்லுகிற போது, இந்த சிலுவை என்பது உன் கண்களுக்கு முன்பாக இது மரம் அல்ல, இது கடவுளுடைய அன்பு என்று சொன்னார். நீயும் நானும் கெட்டு போகிற இந்த வாழ்க்கையே சீர்படுத்தின அன்பு, இதை தொட்டு பாரு என்று சொன்னார். அன்று முதல் அந்த சிறுவன் அந்த சிலுவை பார்க்கிற போது, அந்த சிலுவை நோக்கி பார்க்கிற போது அவனுடைய கண்களுக்கு ஒரு விதமாக மாறியது. இன்று நாம் கூட சிலுவை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்டோமானால், நாம் அதை மாறாக பார்க்கிறோமா அல்லது அன்பின் உறவாக பார்க்கிறோமா என்பது கேள்வி நமக்குள்ளாக அது எழும்ப வேண்டும். அது ஒரு மரமாக பார்க்கிறோமா அல்லது இது அன்பின் உறவின் அடையாளம் என்று பார்க்கிறோமா என்று நாம் பார்த்தோமானால் நம்முடைய உள்ளம் அதற்கு பதில் சொல்லும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், சிலுவையை பார்த்த நபர்கள், சிலுவைக்கு முன்பாக அந்த சிலுவை கண்டபோது பார்த்த நபர்கள் இருக்கிறார்கள். அவருடைய உள்ளங்கள் எப்படி பேசினது என்று பார்த்தோமானால், பேதுரை நாம் பார்க்கிறோம். தூரத்திலே இந்த சிலுவையை பார்க்கிறான். இயேசு சுமந்து வருகிற சிலுவைக்கு முன்பாக அவன் பார்க்கிறான்.
பேதுரு இயேசுவை நேசித்தான். ஆனால் சிலுவை அருகிலே வந்தபோது அவன் தூரத்திலே நின்றான், அல்லது அவனை தூரத்தில் நின்றான். அவனுக்குள்ளாய் இருக்கிற சிலுவை மறுதலிப்பை உணர்வை உண்டு பண்ணினது. அவனுடைய பார்க்குற கண்ணோட்டம் இதுதான். இப்போ எல்லோருடைய கண்ணோட்டத்தில் பேதுரு பார்த்த கண்ணோட்டம் என்ன என்று பார்த்தோம்னால், சிலுவை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஓடி பயந்து மறுதலித்தான். அவனுடைய சூழலுக்கு மத்தியிலே பார்க்கிற போது அந்த சிலுவை இதற்கு அருகில் போனால் அந்த சிலுவை என்னை அதே இடத்திலே அடிக்க பண்ணுவார்கள், நீயும் அந்த கூட்டத்தான் என்று சொல்லி பயமுறுத்தி அவனை சிலுவையை அறைவார்கள் என்று சொல்லி அந்த சிலுவைக்கு அருகிலே போகிற அந்த எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே வராமல் மறுதலித்து ஓடினான். காரணம், சிலுவை அவனுக்கு என்ன தோற்றம் தெரிந்தது என்றால் பயம் தோற்றம் தெரிந்தது. மனதில் அழுத்தம் நிறைந்த ஒரு சிந்தனை தோன்றியது. அந்த சிந்தனையிலே பார்க்கிற போது சிலுவை என்கிற இயேசுநாதர் உறவையே முறைத்து மறுதலித்த வார்த்தையை அவன் வெளிப்படுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. இன்று நாம் கூட நம்பிக்கையிலே சிலுவைக்கு முன்பாக வருகிறோமா, அல்லது இந்த சிலுவை என்கிற ஒரு தருணம் நம்முடைய வாழ்க்கைக்கு உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சில வேளையிலே பார்க்கிற போது உலகப்பூர்வமான காரியத்திற்கு சிலுவையை நாம் ஒதுக்கி வைக்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஒரு வேலைக்கு நாம் போகும் என்றால், கவர்மெண்ட் சலுகை வேண்டும் என்றால் இதற்கு சிலுவை மறைக்கப்படுகிற ஒரு உறவு நமக்கு மத்தியிலே வரும். இது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு சிந்தனை. அன்று நாம் சொல்லுவோம், இல்லை நான் சர்டிஃபிகேட்டில் நான் அது என்று சொல்லி சிலுவையை மறுதலிக்கிற ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இரண்டாவது பார்க்கிற போது இந்த சிலுவையே விலைக்கு, அதாவது இந்த சிலுவையின் உறவை விலைக்கு மாறின ஒரு உறவாய் இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், யூதாசு இயேசுவோடு இருந்த அந்த உறவை அவன் 30 வெள்ளிக்காசுக்காக அந்த உறவை மாற்றினான். லாபம், சுயநலம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எவ்வளோ பெரிய அன்பு, ஒரு சீடத்துவம் என்பது இயேசுவோடு இருக்கிற ஒரு அன்பு. ஆனால் அந்த சிலுவையே லாபகரமாய் மாற்றுகிறான். என்னன்னா, இயேசுவை காட்டி கொடுத்து இயேசுவையை சிலுவைக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க போகிறார்கள் என்கிற அந்த சிந்தனையிலே இந்த 30 வெள்ளிக்காசு அவனுடைய உள்ளம் அந்த உறவை விலைக்கு விற்கிற ஒரு உறவாய் மாறினது. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பார்த்தோம்னால், நம்முடைய நம்பிக்கை கூட சில சலுகைக்காக சிலுவையை நாம் விடுகிறோம். சில சலுகைக்காக சிலுவை விடுவோம். ஃபஸ்ட்டு சொன்ன அதே மெத்தடில் தான் சலுகைக்காக சிலுவையை விடுகிற ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சொன்னல்லங்க, வேலைக்காக, பலவிதமான காரியங்களுக்காக, அதாவது எலெக்ஷனில் நிற்க வேண்டுமென்றால் பலவிதமான வேஷம் போடுவதற்காக, பலவிதமான காரியத்தை செய்வதற்காக, சில சலுகைக்காக சிலுவை என்கிற உறவை நாம் விடுகிறோம் என்று பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, மக்கள் கூட்டம் இந்த சிலுவையின் உறவை மாறுகிறது. எப்படி பாருங்க, அவங்க நேற்றைய தினத்தில் ஓசன்னா 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 என்று சொல்லி அவ்வளோ கடவுளை மையப்படுத்தி ஆர்ப்பரித்தார்கள். லாசருவை உயிரோடு எழுப்பினதையே எல்லோரும் கண்டார்கள். எல்லோரும் கண்டபோது எங்களை இரட்சியும் என்று சொல்லி ஓசன்னா பாடலை பாடி குருத்தோலை பிடித்து கொண்டு அவருடைய ஆடைகளில் எல்லாவற்றுமாய் கடவுள் வருகிற போது அந்த ஆடையின் மீது அவர் நடந்து வருகிற, கழுதையின் மீது நடந்து வருகிற அந்த ஆர்ப்பரிப்பான பாடல்களை பாடினார்கள். அப்படிப்பட்ட உறவாய் இருந்த மக்கள் அவருடைய உணர்ச்சி நிலைமை, அவருடைய உள்ளங்கள் நிலைமை மாறுகிறது, உறவு என்கிற நிலைமை மாறுகிறது. இன்றைக்கு கூட நாம் பார்க்கிற போது சந்தோஷத்திலே தேவனை துதிக்கிறோம், பிரச்சனையிலே குறை சொல்லுகிறோம். அதுதான் இங்கு நடந்த சம்பவம். என்ன என்று பார்த்தோம்னால்,
சந்தோஷத்திலே ஆர்ப்பரித்து ஓசன்னா ஓசன்னா என்று பாடினார்கள். அதே வாய், அதே சிந்தனை, அதே நிலையில் இருந்த மக்கள் இவரை சிலுவையில் அறையும் அறையும் என்கிற ஒரு சிந்தனை வருகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அதுதான். சந்தோஷத்திலே ஆண்டவரை துதிக்கிறோம், பிரச்சனையிலே குறை சொல்லுகிறோம். அதான் உண்மை. இப்போ நம்ம பார்க்குறோம், கஷ்டம் வந்து உடனே கடவுளை குறை சொல்லுகிறோம். என்ன ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை தரீங்க, நீங்கள் நல்லா உங்கள் கண்ணே தெரியாதா, நான் பேசுறது உங்களுக்கு கேட்காதா, ஏன் என்னை இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் வருகிற போது குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்போது சந்தோஷத்திலே தேவனை துதிக்கிறோம், குறைகள் வருகிற போது, அதாவது பிரச்சனைகள் வருகிற போது நாம் என்ன பண்ணுறோம்? கடவுளை குறை சொல்லுகிறோம். நான்காவது சீமோன் என்கிற ஒரு மனிதன் சிலுவை சுமந்தான். ஆனால் அவனை கட்டாயப்படுத்தினார்கள். சீமோன் சிலுவையை அவன் சுமப்பதை விரும்பவில்லை. ஆனால் அந்த அனுபவம் அவனை மாற்றியது. சூழல் கட்டாயம்தான், ஆனால் மாறும். இன்னும் நமக்கு கூட சுமை இருக்கும், நமக்கு சுமை இருக்கும், பலவிதமான சுமை இருக்கும். ஆனாலும் அது நம்பிக்கையை தேவனுக்கு முன்பாக வருகிற போது அதை மாற்றி அமைப்பார் என்பதை நாம் உள்ளத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, அதுதான் பார்க்க முடிகிறது. நாம் பார்க்கிறோம், கடைசி நேரத்தில் கள்வன் பாருங்க, கடைசி நேரத்தில் உறவையை கண்டான், உண்மையான உறவை கண்டான். அவன் வாழ்க்கை முழுவதுமாய் திருட்டுத்தனத்தின் வாழ்வையே, கள்ளத்தனமான வாழ்க்கையே, பிறருடைய சுரண்டலான செயல்பாடு அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. பாருங்க, ஒரு திருடன் சிலுவையில் இருந்தான். அவன் வாழ்க்கை தவறானது என்பதை அவன் உறுதியிலே, அவன் இறுதி பயணத்தின் வழியாக இயேசுவை நோக்கி பார்த்தான். அதான் விஷயம். வாழ்க்கை என்கிற தருணத்தில் இறுதி பயணத்தில் இயேசுவை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே, என்னை நினைவிலே கொள்ளும் என்று சொன்னான். அவ்வளோதான். பாருங்க, அந்த உறவு, அந்த அன்பு, அத்தன் செகண்டே அவனுக்கு சொல்கிறாரு, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அவன் ரட்சிப்பை பெற்றதை பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, தாமதமான உறவு தான். ஆனால் இன்று நாம் கூட பாருங்க, இன்னும் காலம் இருக்கிறது நம்முடைய உறவை சரி செய்ய தயார்படுத்திக் கொள்வது என்பதை நாம் உணர வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த சம்பவத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்தோமானால், சிலுவை என்பது ஒரு சம்பவம் அல்ல, அது உறவின் அழைப்பு. அதனால்தான் கெட்டுப்போகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கு அளவே இல்லை, அந்த அன்புக்கு அளவே இல்லை. சிலுவை சொல்லுகிறது, நான் உன்னை நேசித்தேன், நான் உனக்காக இறந்தேன், நீ என்னுடைய உறவில் வருவாயா என்று சொல்லி சிலுவை நம்மை பார்த்து சொல்லுகிறது. இன்றைய நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? நாம் யாரை போல இருக்கிறோம் என்று நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். இந்த சொல்லி வந்த அத்தனை நண்பர்கள் சொல்லி வந்த அல்லவா, ஒருவேளை பேதுரை போல மறுதலிக்கிற ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? யூதாசை போல சுயநலம் வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா? கூட்டமாய் இருக்கிற இயேசுவை ஓசனா என்று சொல்லி அதே கூட்டம் தன் பிரச்சனைகள் வருகிற போது குறை சொல்லுகிற எண்ணங்கள் சிலுவைக்கு முன்பாக இருக்கிறதா? அல்லது நான் சுமப்பேன் என்று அவனுக்கு தெரியாது இந்த சீமோன் என்று சொல்லுகிற மனிதன். ஆனால் அவன் சுமையை சுமப்பது அவனுடைய மாற்றத்தை கண்டான். திருடனாய் இருந்தான், கள்வன். ஆனால் அவனுடைய நிலை மாறியது. உண்மையாக சிலுவை உறவாக ஏற்றுக்கொள்கிறவர் ஒருவர் இந்த சூழலில் இருக்கிற இத்தனை பேர்களுக்கு மத்தியில் இந்த உறவு நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலை வேளையிலே சிலுவை பரிசுத்த வாரத்திலே நமக்கு எப்படி தெரிகிறது? அந்த சிலுவை நம்முடைய கண்களுக்கு எப்படி தெரிகிறது? அது வெறும் மரம்தான், அது வெறும் மரம்தான். ஆனால் உன் கண்களுக்கு, என்னுடைய கண்களுக்கு, என்னுடைய பாவத்தை இயேசுநாதர் சுமந்திருக்கிறார் என்கிற சிலுவை உன்னுடைய இருதயத்திலே தோன்றுகிற போது, அந்த சிலுவை உன்னை அடையாளப்படுத்துகிற போது, எனக்காக சிந்திய ஒரு ஆண்டவர், எனக்காக சிந்தியவர் அந்த சிலுவையில் இருக்கிறார் என்கிற நீ ஆவிக்குரிய கண்களுக்கு முன்பாக
உன்னை இணைத்து கொண்டு அதன்படி உன்னுடைய வாழ்க்கை இருந்தால் அந்த சிலுவை உன்னை ரட்சிக்கும், உன்னை மீட்கும், உன் பாவத்தை சுட்டிக்காட்டும், நீ மனம் திரும்ப வாழ்வதற்கு ஏதுவாய் இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே, இந்த பரிசுத்தமான வாரத்தில் இந்த சிலுவை இன்றைய காலை கட்டத்து சூழலுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி பார்த்து கொண்டு அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதுதான் ஆண்டவர் இங்கு நமக்கு இந்த உறவை கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவை தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அதனால தான் அந்த சிலுவையை குறித்து அதே யோவான் 3:15 சொல்லுகிறது, தன்னை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவன் உயர்த்தப்பட வேண்டும். இன்றைக்கு அதுதான் நமக்கு சொல்லுகிறது. கடவுளை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அதுதான் அந்த சிலுவை. இந்த உறவை நம்ம இடத்துல கொடுத்துருக்கிறார். ஏன்னா நம்மளாம் உயர்த்தப்பட வேண்டும், அப்பா பிதாவே என்ற உறவிலே நாம் இருக்க வேண்டும் என்கிறது சிலுவை தான் இயேசுநாதர் நமக்காக சுமந்திருக்கிறார். அந்த சிலுவையை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவைக்கு முன்பாக தாழ்த்தி கடவுளுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே வழிநடத்த கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்வும் ஆசீர்வாதம் வழிநடத்த நம்மை பாதுகாத்துக் கொள்வராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வராக. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பின் இறைவா, உம்முடைய உறவை இந்த மண்ணுலக வாழ்விலே அன்பு மூலமாய் கொடுத்திருக்கிறீர் சாமி. என் மக்கள் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை அடைவதற்கு நீர் சிலுவையே இந்த உலக வாழ்வில் எங்களுக்காக சுமந்திருக்கிறீர் சுவாமி. இந்த சிலுவை எங்களுடைய வாழ்விலே சுமந்ததுனால நாங்கள் மீட்கப்பட்ட மக்களாக உம்முடைய உறவிலே நிலைத்திருக்கிறோம். ஆனால் இந்த உறவை இக்கால சூழலுக்கு உள்ளாயிருக்கிற சிந்தனையிலே நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் சுவாமி. ஒருவேளை சிலுவையே சலுகை என்கிற ஒரு தருணம் வருகிற போது நான் மறுதளிக்கிறானா? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் சலுகை என்கிற வருகிற போது சிலுவையை நான் விற்கிறேனா என்பதுதான் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே பார்க்கிற போது, தன்னுடைய வாழ்வின் பயங்கள் வருகிற போது சிலுவை என் கண்களுக்கு முன்பாக, என் இருதயத்துக்கு முன்பாக அதை மறைக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை என்னுடைய சலுகைக்காக இந்த சிலுவை மறைக்கப்படுகிறது. இதோ தன் உள்ளத்திலே குறைகள் வருகிற போது இந்த சிலுவை மறைக்கப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவரே, அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு மத்தியில் எங்களை மாற்றும் சுவாமி. நாங்கள் பாவியான மனுஷர்கள், எங்களை மாற்றும் அப்பா, எங்களை மாற்றும். உம்முடைய கரம் எங்களை மாற்றுவதற்கு இந்த பரிசுத்த வாரத்திலே இந்த சிலுவை எங்களுக்கு முன்பாக சொல்லுகிற செய்தியின் இந்த உறவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு விசையாய் பரிசுத்த எண்ணத்தோடு பரிசுத்த சிந்தனையோடு எங்களை மாற்றுவதற்கு இடம் கொடுங்க சுவாமி. நீர் வழி நடத்தி எங்களை மாற்றும். இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஆண்டவரே, இந்த நாளிலே ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கடவுளுடைய தெய்வீக கரத்தினாலே நீர் ஆண்டவரை வழிநடத்தும் சுவாமி, வழிநடத்தும் ஆண்டவரே. இதோ பலவிதமான சூழலில் இருக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். உறவை இழந்து, பாசத்தை இழந்து, நம்பிக்கை இழந்து, ஆண்டவரை தன் வாழ்விலே இருக்கிற நம்பிக்கையெல்லாம் நான் இதை செய்கிறேன் ஆண்டவரே, ஆனால் அதை செய்ய முடியாமல் போகிறது என்று சொல்லி தினந்தோறும் பார்க்கிற மக்கள் உண்டு சாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே எல்லாவற்றிலுமாய் உம்முடைய கிருபை பாதுகாத்து அந்த உறவுக்கு முன்பாக உம்முடைய உறவை இணைத்து உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தும் சுவாமி. இன்ற தினத்திலே கவலையோடு, கண்ணீரோடு, போராட்டத்தோடு, வியாகுலத்தோடு ஆண்டவர் என்று உம்முனை நோக்கி அப்பா என்ற உறவை கூப்பிடுகிறவர்களுடைய வாழ்வை மாற்றும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த நாளிலே எங்களுடைய திருச்சபையினுடைய மூத்தவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். வயதான நிலையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தர் அனுகிரக செய்து உம்முடைய கரம் பாதுகாத்து கொள்ளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவருடைய திவ்ய கரம் நாங்கள் வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே, அதே போல திருச்சபையினுடைய குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவர்களும் ஆண்டவரே, பொறுப்பாளர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. உம்முடைய கரம் வழி நடத்துங்க.
எங்களுடைய திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. டாக்டர் ஜான்சன் சாருக்காக ஆண்டவரே, இந்த நாள் விஜயகுமார் அண்ணனுக்காக, அதே போல் ஆண்டவரே எங்களுடைய பிரபு ஞான செல்வன் அண்ணனுக்காக, டென்னி அண்ணனுக்காக, ஜார்ஜி சாருக்காக, அதே போல் அன்பு சகோதரர் ரமேஷுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த உறவுகளுக்கு மத்தியிலே உடைய கிருபையும் பாதுகாப்பை தந்து வழிநடத்தும், ஊழிய பாதையிலே ஆசீர்வாதமாய் வழிநடத்த சுவாமி. அவ்வண்ணமாகவே எங்களுடைய மாதர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய மாதர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களும் ஆண்டவர் வாலிப சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. ஊழிய பாதையிலே இறை மக்களாக செய்கிற இவர்களுடைய வாழ்வு உறவிலே ஒற்றுமையாக இருந்து உம்முடைய கரம் வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுடைய செம்பேடு திருச்சபைக்காக நாங்கள் வருகிறோம். தினந்தோறும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. இந்த கட்டுமான பணிகளுக்கு மத்தியிலே கடவுளே உம்முடைய அனுகிரகம் ஆண்டவரே உங்களுடைய வாழ்விலே வர வேண்டும் என்று சொல்லி, குறிப்பாக ஆண்டவரே அங்கிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற எங்களுடைய அருமை சகோதரர்கள் ஆண்டவரே, எங்களுடைய அருமை எமானுவேல் சாருக்காக, அவருடைய சகோதரருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே அந்த குடும்பங்கள் அந்த திருச்சபைக்காக பாடுபடுகிற காரியங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, செம்பேடு போதகத்தினுடைய போதகர் அன்பு தம்பி அருள் திரு அன்பழக நாயருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அதே போல் ஆண்டவரே சேனூர் திருச்சபைக்காக பொறுப்பாளர்களுக்காக, அதே போல் ஆண்டவரே பழவம் சாத்தகுப்பம் திருச்சபை பொறுப்பாளர்கள் அன்பு ஆண்டவரே உடனாய் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த உறவுகள் எப்பொழுதும் ஆண்டவரை நிலைத்து உம்முடைய கரம் வழிநடத்தி ஆசீர்வதிக்க சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே உலக நாடுகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இதோ போரினாலே பாதித்து உலக பொருளாதாரம் இன்றைக்கு இழக்கும் சூழல் ஆண்டவர் நிலையிலே இருக்கிறது சாமி. அப்பாவி மக்கள் மாண்டு மரித்து கொண்டிருக்கிற சூழலுக்கு மத்தியிலே கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. சமாதானத்தை நீர் கொடுக்கும்படியாய் வேண்டுகிறோம். எங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டு தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். உம்முடைய கரத்தினாலே அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. எங்களுடைய தமிழக ஆண்டவரை தேர்தலுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். வருகிற அந்த எலெக்ஷனிலே உம்முடைய கிருபையும் பாதுகாப்பையும் நல்ல ஒரு ஆண்டவர் நிர்வாகத்தை அமைப்பதற்கு ஆண்டவர் உமக்கேற்றவர்களை தந்து நீர் வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. இந்த நாள் நாங்கள் பயணிக்கிறோம். நாங்கள் எந்த காரியத்தை இந்த நாள் தொடர்கிற போது, எங்களுடைய பயணங்களை வாகனத்தை ஓட்டுகிற போதும், நாங்கள் போகிற இடங்களுக்கும் வருகிற இடங்களுக்கும் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. நாங்கள் வேலை செய்கிற ஒவ்வொரு இடத்திலும் உடைய கரம் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாங்க. இந்த நாளிலே எங்களுடைய காது கேளாதவருடைய பள்ளிக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்காக, அன்பு தம்பி சாமுக்காக, எங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அருமை அண்ணன் விஜயகுமார் அண்ணனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கர்த்தர் இந்த ஆண்டவரே பள்ளியை ஆசீர்வதிங்க. நாளை எங்களுடைய சாந்தி அம்மாவுக்காக ஆண்டவர் இதோ சிவநேசனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இப்படிப்பட்ட ஆராதனையில் கலந்து கொண்டு உம்முடைய கரம் அவர்களை வழிநடத்திற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய கரம் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அனுநயிக்கவும் இந்த கிறிஸ்துவ உறவிலே நாம் நிலைத்திருக்கிற எண்ணங்களை இந்த நாள் சொன்ன இந்த வார்த்தையோடும் இதனால் கேட்டு உறவை புதுப்பித்து அதன்படி வாழ்கிற ஒரு எண்ணங்களோடும் கடவுள் உங்களுடைய குடும்பங்களும் இந்த நாளுடைய தொடக்க எல்லா வேலைகளுக்கு மத்தியிலோடும் கடவுள் உங்களோடு இருந்து வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thank you.